நான் சொல்லிட்டேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா வந்து ஆளாளு கட்டக்கடை அடிக்கிறாங்க. சூர்யா எப்படியாவது அவருடைய படமாக ரெட்ரோவை எப்படியாவது தேட்டரில் இட்டாக்கிடணும், தேட்டரில் பெருசாக ஓட வச்சிடணும்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் தமிழில் பார்த்த மாதிரி சூர்யாவுக்கு சூரிய வைக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இன்னைக்கு பாருங்க ரெட்ரோ படம் ரிலீஸ் கூட ஆகல, அது கட்டியால அவங்க சுட்டர்ல படம் வழங்கிறோம், படம் புட்டுக்கும் அப்படின்ட்டு அவசரமா பேசிட்டு இருக்காருங்க. ஐயோ அரை சொல்லா சொல்றானே. இந்த பிரச்சனை என்ன காரணம், என்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு, உண்மையா இருக்க பிரச்சனை வெளியே இருந்தா வீட்டுக்குள்ளேயே இருக்குதா அப்படின்றத பத்தி தெரியாம பார்ப்போம், பார்த்துருவோம். அது என்ன பண்றீங்க, முன்னாடி லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கோலிஸ், ஓவரால் சில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. நம்ம சூர்யாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா கிட்டத்தட்ட சிங்கம் 2க்கு அப்புறம் ஒரு தியேட்டரிக்கல் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டப்படுறாரு. முடியல தலைவரே, முடியல தலைவரே. சிங்கம் 2 வந்து கிரிட்டிக்கலா அப்படி இப்படி இருந்தாலுமே தியேட்டரிக்கலா பயங்கர சிங்கம் 2 என்ன சம்பாத்தியா. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வசூலில் கொடுத்தாகணும், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாகணும்னு ரொம்ப போராட்டம் பண்ணுறாரு. பட் என்ன பண்ணுறது, எதுவும் கட்டாக மாட்டேங்குது, முடியல. இடையில வந்த ஜெய் பீம் படம் நல்ல படம் தான், ஆனால் ஓடிடி. சூரிய போட்டு பயங்கரமாக மீம்லாம் போட்டு பயமா செப்பெல்லாம் பண்ணாங்க, ஆனால் அது ஓடிடி பேர் சொன்னாங்க. பேசாம தளபதி மாதிரி மாஸ்டர் விட்டா மாதிரி வெயிட் பண்ணி தேட்டர் விட்டுலாம் சொன்னாங்க. கேட்டாங்களா? என்ன பண்ணுறது, அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? இப்போ ரிலீஸ் ஆகிற படம் தான் வந்து ரெட்ரோ. கரெக்டாக சொன்னால் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது, மே மாதத்தில். இந்த படத்தை எதாவது ஓட்டிடணும் அப்படின்ட்டு பிளாக் பஸ்ஸாக ஆக்கிடணும், பிளாக் பஸ்ஸை ஹிட் ஆக்கிடணும், தேட்டரில் ஹிட் ஆகிடணும், தேட்டரில் புரியுதா, தேட்டரில் ஹிட் ஆகிடணும் அப்படின்ட்டு சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, மனம் பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படத்தை கங்குவா மாதிரி ஆக்கிடணும் அப்படின்ட்டு ஒரு டீம் வந்து பேக்ரவுண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வந்து வெளியே மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் தான். குறிப்பா சொன்னா அப்படின்னா வெளியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சிங்கம் 2க்கு அப்புறம் நிறைய படம் நடிச்சாரு. அது சில படம்ல வந்து சில பொலிட்டிக்கலா சில குரூப்புக்கு சண்டையாகி போயிடுச்சு. அவங்க கரம் வச்சுக்கிட்டு வாடன்னா அடிப்போம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பாடன்னா அடிப்பா அப்படின்ற மாதிரி சூர்யா படம் வந்து அடிப்போம் அப்படின்ட்டு இப்பத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படத்தை பக்கம் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரவர்சி. குறிப்பாக சொல்லலாம், இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல சூர்யாவோட அப்பாவான சிவகுமார் வந்து பேசியிருந்திருப்பாரு. அவர் பேசும்பொழுது தேவையில்லாம வாய் விட்டுருப்பாரு. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், கெட்ட பேசாதீங்க, இது அந்த குஞ்சு இல்லையா, இது யாரையா. அந்த பழமொழி மாதிரி இவரோட பையனும் வந்து பெருமையாக பேசலாம், தப்பு இல்லை. பட் அதுக்காக வந்து எல்லாரையும் வந்து ஒருமையில வந்து எவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றது தப்பு. தப்பு நான் சொல்லிப்பேன் அப்படின்னா சூர்யாவுக்கு முன்னாடி வந்து எவன் வந்து 6 பேக் வச்சிருக்கான் இந்த தமிழ் சினிமாவில், அதுக்கப்புறம் எவன் வச்சான். சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான் அப்படின்ட்டு ஆணவத்தோடையும் ஒருமையிலையும் பேசியிருந்திருப்பாரு சிவகுமார். பெருசு லாஜிக்கே நம்ம பேசுறா, விட்ரா விட்ரா. இதை பிடிச்சிக்கிட்டாங்க, அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பிடிச்சிக்கிட்டு ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம் போட்டு அடிக்கிறாங்க. உங்களே சூர்யா வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வச்சாங்க, ஒத்துக்கிற உண்மைதான். பட் சூர்யாவுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்து 6 பேக் வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லலாம் பொல்லாதவன் தனுஷ் வச்சிருக்காரு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. 6 பேக் தான். ஏன் ஏத்துக்க மாட்டீங்க, 6 பேக் ஏத்துக்க மாட்டீங்களா? ஆளு ஒல்லியா இருந்தா 6 பேக் தான் நான் ஒத்துக்க மாட்டேன் கிளம்பட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6 பேக்னா வந்து வச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தான், ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஆக்ஷன் கிங் வேற லெவலுங்க, அதாங்க அவர் தான் ஆக்ஷன் கிங்ன்றது. அப்பயே 6 பேக் வச்சிருப்பாரு பல படங்கள்ல. அது அவர் மட்டும் இல்லாம நம்ம சத்குமார் இருக்காரு, சுப்ரீம் சார் சத்குமார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டரி மெட்ராஸ்ன்ற மாதிரி ஆனந்தன் போட்டிலாம் போட்டு ஜெயிச்சிருக்காரு. அதனால தான் ஐ படத்துல அவர் கையால கப்புடுற மாதிரி சீன் வச்சிருந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவர் வந்து உண்மையிலேயே இந்த பாடி பில்டரா இருந்தவர். அப்படி ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்த அவன் வச்சிருக்கான் அப்படின்ட்டு அது ஒருமையிலே பேசதான் வந்து இதாகி போயிடுச்சு. சரி விடுங்க, பழைய மனுஷன் என்ன பண்ண முடியும், அதாவது பேசும்போது இப்போ ஃப்ளோல பேசிட்டு அப்படி. ஒழுங்கா கஞ்சியை குடிச்சோமா வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது, அதையும் தலையிலேயே வச்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மீம்ல நீங்க விஷயத்தை பார்த்துருப்பீங்க. சூர்யாவுக்கு வந்து பிரச்சனை வெளியங்க அழுகுதா, உள்ளுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து அவரோட பிரச்சனைக்கான காரணம், அதை வரவிடாம பண்றது அவங்க தான். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா குடும்பத்தில் நிறைய பேர் பொது வாழ்க்கையில் இருக்காங்க. பொது வாழ்க்கையில் பல பேர் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. பிரச்சனை மாட்டும் போது தான் சூர்யா தான் வந்து தேவலாம தலையை கொடுத்து அவர் பேரை வந்து கெடுத்து கிளம்பிடுறாரு. குறிப்பாக சொன்னா ரீசெண்டாக லட்டு மேட்ரு வந்து உண்மையிலே பவர் ஸ்டார் கார்த்தி தான் சொன்னாரான்னு தெரில, கார்த்தியை சொன்னாரா இல்லைன்னா வந்து பிரகாஷ் சொன்னாரா தெரில. அப்படியே சொல்லியிருந்தாலும் கார்த்தி தான் சொன்னாரு. சூர்யாக்கு என்ன இது இருக்கு, தம்பி திட்டாங்க, தம்பியை ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு அண்ணனா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து
பத்தும் புல்லுக்கு ஒன்றாக அடிட்டு தேவலாம வந்து தம்பியை காப்பாத்துன்ற பேர்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு, உங்களே பாசம் வச்சிருப்பாரு. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா, இந்த மஸ்கிட்டோ மதி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். இவங்க ஏன் சம்பந்தம் இவங்க எதுக்கு கால விடுறாங்க, இவங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறாங்க அடிட்டு. இது பிரச்சனை ஆச்சு, இதுவே வந்து நீங்க இது பண்ணீங்க அப்படின்ட்டு சூர்யா ஃபேன்ஸ் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரிதான் வந்து சிவகுமார் செல்போனை போட்டு உடைச்சாரு, ஞாபகம் இருக்கா? இப்போ ரெட்ரோவில் வந்து செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோ வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அதுக்கு ஒரு மீம் போட கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. வந்து இந்த சிக்கன் குத்துக்கிறான் ஒரு கேண்டிடேட் போட்டோ பார்த்து என்னதுடா கேண்டிடேட். இதே மாதிரி பார்த்தா நம்ம அண்ணி தான் வந்து தேவையில்லாம பல பிரச்சனைகளை வாய விட்டு பல ப்ராப்ளங்களை சிக்க வச்சு நம்ம அண்ணி தான். குறிப்பாக சொல்லணும்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராட்சசின்னு ஒரு படம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம், நல்ல சம படம். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கோவில் காட்டுறதுக்கு பதில் ஹாஸ்பிட்டல் காட்டலாம், ஸ்கூல் காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து பொதுவடியாக பார்க்கும்போது நல்ல கருத்து அப்படின்னாலுமே குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காரங்க வந்து காண்டாயிட்டாங்க. நீ எப்படி சொல்லலாம், நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணி அண்ணியை டார்கெட் பண்ண விட்டானுங்க. அண்ணங்கிட்ட வந்துட்டானுங்க, அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம், அதுவும் சரிதான். அண்ணன் படம் எப்பெல்லாம் வருதோ அண்ணன் படத்தை க்ளோஸ் பண்றோம் அப்படின்ட்டு பிளான போட்டு அண்ணன் படத்தை நாஸ்தி பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன வேணா அந்த கங்கா படம் வரும்பொழுது அந்த படம் உண்மையிலே வந்து அடிச்சு துவைச்சு தொங்க போடுற அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான படம்லாம் இல்லை. ஆனா டேனுட்டு அடிச்சு துவைச்சு காய வச்சுட்டாங்க. என்ன அடி, பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. அப்போ ட்விட்டர் ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் ஷோ சொல்லாதான் அப்படி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு இன்டர்வியூ உட்காந்துருக்கேன், உடனே எழுதுறானு கங்கோ மொக்க படம் ஃபிளாப்பு அப்படின்னு எழுதுறானுங்க. ஏண்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு ஃபிளாப்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா டிபியில் போகிறது ஃபுல்லாக அந்த ஆளுங்க, அவங்க தான் அந்த கட்சிக்காரங்க தான், வேற யாரு இறக்கம் இல்லையா உனக்கு? உங்களே பாவம்டா அண்ணி. அவங்களே வந்து என்ன சொல்றது, இப்படியா ரெட்ரோ ஓடணும் கடவுளே அப்படின்ட்டு நார்த் இந்தியாக்கெல்லாம் வந்து அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு கோயிலுக்கு வேலை சாமி கொண்டுகிட்டு இருக்காங்க. கடவுளே எப்படியாவது படம் ஓடிடணும் அப்படின்ட்டு. கோல்ஹாப்பூர் நினைக்கிறேன், ப்ரொடக்ஷன் வாயில வரல, மன்னிச்சிங்க தப்பா இருந்தா. கோலாப்பூர்ல ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் விளக்கேத்திக்கிட்டு பெல்ல வந்து துணி கட்டிட்டு நேர்த்திக்கடலாம் சாத்திட்டு எப்படியாவது கடவுளே படம் ஓடி போயிடணும் அப்படின்ட்டு சாமி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணி ஜோடியா போயிட்டு காலை வேகமா சுத்துது பாத்தியா பையா, பயம் பயம் பாத்தியா பையா, பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா அப்படின்ட்டு அவன் வந்து மீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் குறிப்பிட இன்னும் கேட்கறானுங்க, ஏன் நம்ம ஊர்லாம் சாமியா இல்லையா, ஏன் நாத்து இல்லாம கும்பிடணுமா அப்படின்லாம் கேட்கறானுங்க. நான் கேட்கலப்பா, ட்விட்டர்ல எழுதுறாங்கப்பா, அதான் சொல்றாரு. அப்படியா? ஸோ வந்து எப்படியாவது படம் ஓடணும்ட்டு அண்ணி வந்து சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, இது கங்கா டைம் தான் அண்ணியோட அட்ரஸி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. கங்கா படம் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கல, எல்லாம் ஓட்டிட்டு இருந்தானுங்க. அந்த டைம்ல வந்து இந்த படத்தை ஏன் அப்படி ஓட்டுறீங்கன்ட்டு நான் கேட்பேன்டா, என் புருஷன் நான் கேட்பேன்டா அப்படின்ட்டு தேவடாம வந்து வாய் விட்டு பயங்கரமா கடை வாங்கிட்டு போனாங்க நம்ம அண்ணி. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை டப்பா காட்டு அப்படின்னு வெப் சீரிஸ் எடுக்கும்பொழுது சவுத் இந்தியாலாம் வந்து ஐட்டம்ஸ் டான்ஸ் தான் அது பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அது பேக் ஃபேர்லாம் ஆச்சு. இப்போ என்ன பண்ணா, இந்த ரெட்ரோ படத்துல வந்து ஸ்ரேயா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அண்ணியை டாக் பண்ணிருக்கானுங்க. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். இங்க பாருங்க, நீங்க புருஷனே வேலை பாக்குறாரு, நானும் கேளுங்க அண்ணி 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 பாருங்க இப்படிலாம் பண்றாங்க பாருங்க, பெண்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, முதல்ல உங்க புருஷ திருத்துக்க அப்படின்ட்டு அவன் இஷ்டத்தை எழுதிட்டு இருக்கியா, நக்கல்யா அவனுக்கு. பாவம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு போட்டு அங்கிட்டு நிக்காம இங்கிட்டும் போக முடியாம அண்ணி வந்து தளர்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா காரும் வந்து சும்மா இல்லை, அவரு தேவையில்லாம ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு, கட்சி சப்போர்ட் பண்ணி எதுவும் பண்றது இல்லதான், இருந்தாலும் அப்ப பண்ணார்ல அதுக்கு ஆப்பறதுக்கோசம் பார்த்துட்டு இருக்கானுங்க மறுபடியும் உட்காந்துக்கிட்டு. குவாலிட்டியெல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்த்தா பேச வைக்கலாம்ப்பா, நான் பண்றது இதெல்லாம் பேச மாட்டோம், யாரு கட்சி வேலை சொல்ல மாட்டோம், நீங்க எழுதி கமெண்ட் பாக்ஸ்ல தெரியாது. இதே மாதிரி இன்னொரு விஷயம், யார பண்ணா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா நம்ம சிம்ரன் வந்து ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. எங்க அப்படின்னா JFW மூவி அவார்ட்ஸ் 2025 அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது மூவி அவார்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த ஃபங்க்ஷன்ல மேடையில வந்து சிம்ரன் பேசியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கோ ஆக்ட்ரஸ் மெசேஜ் பண்ணியிருந்தேன், இப்போ நல்லா அடிச்சிருக்கீங்க, உங்களோட கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நல்ல வேலை ஆன்டி ரோல்ஸுக்கு இது எவ்வளவோ மேலு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆன்டி ரோல்லாம் அப்படி கேவலமா பேசுறீங்க, ஏன் அந்த வயசு ரோல்ல என்ன டப்பா, அந்த வேர்டு நோட் பண்ணிங்க, டப்பா டப்பா ரோல்ஸுக்கு இது எவ்வளவோ மேலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. இவங்க வந்து எந்த ஆக்ட்ரஸ்ன்னு சொல்ல, பேர் சொல்ல, ரெண்டும் தான் சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இங்க இந்த வேர்டு டப்பாவை எடுத்துக்க, அண்ணி அடிச்ச படம் டப்பா காட்டல, அங்கிருந்து டப்பாவை கனெக்ட் பண்ணா இவங்க வேற யாரும் சொல்ல, நம்ம ஜோதிகா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓகே, அப்போ ஜோ அண்ணி தான் இது அப்படின்ட்டு அண்ணியை தேவலா கனெக்ஷன் பண்ணி சிம்மன் வந்து கலாச்சிட்டாங்க. 2 பேரும் ரைவல்டி இருந்துச்சு, அதுக்கு பழி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இவனுங்க பாட்டு கலாச்சிட்டானுங்க. உண்மையிலே
உண்மையிலே ஒரு காலத்துல வந்து ஜோதிகா சிம்ரன்ட்டு ஒரு தளபதி ஃபைட் மாதிரி இருந்துச்சு. சேஷல மாயை படம் பார்த்துருப்பீங்க. மாயை படத்துல வந்து ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. அவர் இருக்கும்போது வந்து சிம்ரன் தான் இருப்பாச்சு ஆடுவாங்க, நடிக்கவே தெரியாதுன்ட்டு அந்த படத்தை ஜோதிகா ரோஸ் பண்ணிருப்பாங்க. அது அவ்வளோ கலாச்சிருப்பாங்க அந்த படத்துல. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து புள்ளியை கனெக்ட் பண்ணா இதான் வருதுன்ட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்து மீன் போட்டுக்கிட்டு இருக்கான். சில பேர் சொல்றாங்க அவங்க லைலாவை சொல்றாங்க அப்படின்ட்டு. இப்ப லைலாவை சொன்னதுக்கு ஆதாரம் கிடையாது, ஜோதிகாவை சொன்னாங்கன்றதுக்கு ஆதாரம் கிடையாது. மொத்தமாக யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து நம்ம அக்கா வச்சு வம்பிழுக்கிறாங்க. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து வம்பிழுக்கிறான் அவன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அண்ணின் வாழ்க்கை. நம்ம சூர்யா தான் வந்து எப்படியாவது படத்தை இயக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு. இவ்வளோ பிரச்சனை நடுவில் சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா சூர்யா பிரச்சனை வெளியெல்லாம் இல்லை, வீடியோ தான் இருக்கு. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் வேலை பார்த்தாருனா, ஒரு பக்கம் வந்து பொண்ணாட்டி வேலை பார்த்துறாங்க. ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் ஒய்ஃப், ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சா மத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நம்ம சூர்யாவுக்கு வந்து இடிக்குமே அடி விழுந்துகிட்டு இருக்கு. சொன்னாலும் அடுத்த மாசம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரோ படம் வருது. ரெட்ரோ படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது தெரியலை, படம் பார்த்தா தெரியும். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் படம் வந்து ஓகே நல்லா இருக்காம தான் இருக்கு. பட் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வெயிட் பண்ணு பங்கு, இது காய் சுப்ராஜ் படம், ஜெகமே எந்த ஒரு படம் காவியம் எடுத்தாரு, அந்த மாதிரி ஆயிட போகுது, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கமா விதி கலப்புறாங்க. என்னடா ஒரு படம் நல்லா இருக்கு, நம்ம கோபிக்குவாடா, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஒரு முன்னாள் தவளையா இருந்துகிட்டு நான் படும் பாடு இருக்கிறது. அப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு சூர்யா பிடிக்கிட்டு சூர்யா ஃபேன் சுத்திக்கிட்டு இருந்தேன். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. காசு வாய் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நல்ல படம் கொடுப்பாரு தான். பட் கடைசியாக அவர் வந்து ரொம்ப ஹோப் வச்சு ஏமாத்தின படம் பார்த்தீங்கன்னா ஜெயமேந்திரன் பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து சொல்லி கேரக்டர்டா டே வேற மாதிரிடா, இந்த மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ பாட்டு என்ன மட்டும் ஓகே சொல்லு புஜ்ஜி, அந்த பாட்டில் பயங்கர இதுவாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நெட்ஃப்ளிக்ஸ் காசு போட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லாம் காசு போடாத ஓசி ஃபர்ஸ்ட் மாதம் ஃப்ரீ தெரியுமா? அப்போ புது அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணி அந்த அயன் பல சூர்யா கெட்டப்படுவா தெரியுமா பாட்டில், அது புது அக்கௌண்டா கிரியேட் பண்ணி ஒரு மாசம் புரியிட்டு ஒவ்வொரு மாசம் ஒரு அக்கௌண்ட் போட்டு கிரியேட் பண்ணி உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் பிரேக்கிங் பேட்ல ஒரு காலத்துல. அப்படி இருந்த அவனை வேணா ஒரு மாசம் காசை போட வச்சு ஜெயவந்தன படம் பார்க்கறத வச்சாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா காசு போட்டு வருத வச்சாங்க. கேட்டா வந்து துரோக வினத்தின் சாகுமா உங்கள்கிட்ட கேட்டாங்களா சொன்னாங்களே, அது நீ இஷ்டம் படம் எடுத்து வச்சு விட்டு இஷ்டம் பேசிக்கிட்டு இருப்பியாடி, அதோட சர்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு பல பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒருத்த காண்டை வச்சு அந்த படம் பார்த்து விட்டு அந்த மாதிரி தான் வந்து இந்த படமா வந்து வெயிட் பண்ணு மிஸ் நிக்கட்டும் அப்படின்ற மாதிரி மீன் போட்டுக்கிட்டு இருக்காடுங்க. மிஷின் பச்சை கட்டு தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுங்களா? ஆமா. ஏன்னா படத்துல வந்து சில கதை சொல்லல, இதே மாதிரி தான் ஜெயவந்திரமும் கதையும் சொல்ல ஒன்னும் சொல்லல. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஜெயவந்திரம் பண்ணும்போது நம்ம ஒரு மதுரைக்காரனுங்க மதுரடா உன்னை வரட்டுண்டா அப்படின்னு ரவுடிகெல்லாம் போயிட்டு லண்டன்ல செட்டில் ஆயிடுறாங்க. லண்டன்ல போயிட்டு அந்த ஊர் கேங்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க, அவனு கூட சண்டை போடுறாங்க. நம்ம ஊர் ரவுடிங்க வர்சஸ் லண்டன் ரவுடிங்க, இப்படி கதை போகுது. அப்படி இருக்கும் போல படம் மாசா இருக்கும் போல நினைச்சிட்டு இருந்தா படம் வேற மாதிரி போயிருச்சு. நம்மளே ஒரு படம் பார்த்தா ஹீரோ கேரக்டரா ஹீரோ படம் கேரக்டர் இருக்கும். இந்த படம் பார்த்து விட்டு ஹீரோ வெட்டுக்கடா ஹீரோ கொளுத்துக்கடா அப்படின்ற மாதிரி காட்டாயிடுச்சு அந்த படம் பார்த்து விட்டு. இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் படம். ஹீரோவை வெறுக்க வைப்பது எப்படி, அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெரிமெண்ட்லும் பண்ண மாட்டீங்க. இல்லாத படத்துல எந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்காது நம்புவோம். இந்த படம் வந்து அடுத்த மாசம் வரப்போகுது. படம் வந்தவொடனே படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா ரிவ்யூஸ் பண்ணுறேன். படம் இப்படி அழகா இல்லையா எப்படி இருக்குன்றது பார்ப்போம். சும்மா போதீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நானும் வண்டி கலாட்டிக்கிட்டு இருக்கோம்ல, கடைக்கு சப்ஸ்கிரைப் வேணாவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காசுலாம் வேணாம், ஃப்ரீ தான். ஃப்ரீயா பாட்டு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே காய்ஸ், இதே மாதிரி கண்டு போன கமெண்ட் பண்ணுங்க. நானும் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.